இப்போ பாவம் ஒரு பையன் +2 முடிச்சுட்டு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ஆசைக்கு போய் அந்த பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த தம்பி பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தா எழுந்தா நடந்தா வந்து அந்த ஒரு அந்த இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் அப்துல் கலாம் தான். ஓகே, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அந்த மாதிரி இவங்க எல்லாம் போய் தப்புன்னு உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு கான்சியஸா ஜாயின் பண்ணிருக்க. அப்படியே ஒரு வாரம் 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத அந்த உறுதித்தன்மை, நான் வந்து பிஇ ஏரோநாட்டிக்கல் ஜாயின் பண்ணது இதுக்காகத்தான் அப்படின்ற அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறதுனால 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜ்ல படிக்கிறவங்களே எல்லாம் பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாங்க. என்னத்தை இது உருப்பட போது போய் நிறைய பேர் பை மிஸ்டேக் ஜாயின் பண்ணிட்டாங்க, இதுக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு அந்த சீனியர்ஸ் முடிச்சவங்க போய் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்கள வந்து அவங்க துவண்டு போற அளவுக்கு பேசி விட்டுருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா சார்? இது நடக்குது, இப்படிதான் நடக்குது. ஏய், அறிவு இருக்குதா? இந்த கோர்ஸ் நீங்க எதுக்கு வந்தீங்க? 3 இயர்ஸ் முடிஞ்சு நாங்க பாருங்க 6000 7000க்கு ஏதாவது ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு யாருமே இந்த கோர்ஸையே மதிக்கிறது இல்லப்பா அப்படின்னு வந்து போய் பேசி அந்த பாவம் அந்த இளம் அந்த பிஞ்சு மனசுகளை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க. யாரு? இந்த சீனியர்ஸ், சூப்பர் சீனியர்ஸ், இந்த படிச்சு முடிச்சவங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசு பாவம் ரொம்ப வருத்தப்படும். அந்த குழந்தைங்க இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இல்லை. ஆமா, 3 வருடங்கள் கழித்து பிஇ முடிச்சு கூட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கலன்னா அதுவும் நீங்க வந்து உருப்படுற மாதிரி கான்சியஸ்னஸோட கத்துக்கல, உங்களுக்கு வந்து அந்த தனித்திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை. சார், எந்த கோர்ஸா இருந்தாலும் தனித்திறமையை வளர்த்துக்கலன்னு சொன்னா அந்த கோர்ஸ் வேஸ்ட் தான். கரெக்டுங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ எல்லாருமே டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிட்டாங்களா? எல்லாருமே தான் பிஎட் படிச்சாங்க, எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங் படிச்சாங்க. பட் எல்லாருமே டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிட்டாங்களா? ஆகலையே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரு தான் ஆனாரு. ஏன்னா அவர் தனித்திறமையை வந்து வளர்த்துக்கிட்டதுனாலதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து அப்துல் கலாம் ஆகல. ஓகே, அவர் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சசி தாரூர் ஆகல. கேரளாவுடைய சசி தாரூர் பாத்தீங்கன்னா அவருடைய லாங்குவேஜ் பிஹெச்யூல படிச்சவர், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில படிச்சவர். எல்லாருமே வந்து ஒரு சசி தாரூர் ஆகலையே. காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான லீடர். இதை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகல. இல்லை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கே நாராயண் ஆகல. ஓகே, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இல்லையா ஆர்கே நாராயண். இதை எல்லா கார்ட்டூன் வரைஞ்சவங்களும் ஆர்கே லக்ஷ்மன் ஆகல. ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி. ஓகே, ஆமா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை. நான் கன்சிஸ்டன்டா இருந்தா அது வரும் சார். ஓகே, 1000 பாசிட்டிவ் நியூஸ் 1000 நெகட்டிவ் நியூஸ் வரும். அது எந்த துறையிலும் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க தோண்டு போகாமல் இருப்பதுதான் முக்கியம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெஃபினட்டா டிஸ்கரேஜ் பண்ணுங்க சார். உலகம் என்பது எதற்காக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலகம் என்பது நம்மை ஊக்குவிப்பதற்காகவும் இருக்கிறது. நம்மை என்ன சொல்றது, நாம் துவண்டு போகும் அளவிற்கு உலகம் நம்மை தூற்றுவதற்காகவும் உலகம் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் தான் இருக்கு உலகம். நம்ம எதை எடுத்துக்கிறோம்?